துவாவோடு என் வார்த்தையை போக்குகிறேன். இந்த வாரத்திற்கான தலைப்பு ரமலான் நிலையானது நம் அமல்களின் நிலைகள் என்ற ஒரு கேள்வியை ஒட்டி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்றோடும் இறை நேசத்திற்கு குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொன்றுக்கும் காலத்தால் நீடித்திருக்கக்கூடிய ஒரு ஆயுள் எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ் இருக்கிறார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம் எப்போது படைக்கப்பட்டது என்ற தேதி யாருக்கும் தெரியாது. ஆனால் வானம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இந்த அளவும் இந்த உலகம் அழிகின்ற அளவும் அது நீடிக்கிறது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பூமி எப்பொழுது படைக்கப்பட்ட என்ற தேதி தெரியாவிட்டாலோ இன்றளவும் உலகம் அழிகின்ற அளவுக்கும் அதனுடைய விசாரம் நீடித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய படைப்பில் படைக்கப்பட்டதின் தேதி அறிவிக்காவிட்டாலும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் இன்றளவும் பல ஆயிரம் பல மில்லியன் கோடி ஆண்டுகள் தாண்டியும் உலகம் அழிகின்ற வரைக்கும் அது நீடிக்க செய்கிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அவகாசத்தை நான் தந்திருக்கிறேன். அந்த கால அவகாசத்தினுடைய பட்டியலில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ரமலான் என்ற அந்த அற்புதமான பரக்கத்தான ரஹ்மத்தான அந்த மாதத்தை நான் நேற்றைக்கோ இன்றைக்கோ துவங்கியதல்ல. ஏறக்குறைய இது 2ஆம் ஆண்டிலிருந்து இன்றாவது 1446 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே புனித ரமலான் ஆண்டுதோறும் ஒரு மாத காலம் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். ரமலான் நிலையானது. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் வந்து கொண்டே இருக்கும். ரமலான் நிலையானது. நம் அமல்களின் நிலைகள் என்ன? இதுதான் நமக்கான கேள்வி. கடந்த ஆண்டு ரமலானில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை, இந்த ஆண்டு ரமலான் இருப்பவர்கள் நீ அடுத்த ஆண்டு இருப்பார்கள் என்ற உத்தரவாதம் இல்லை. இப்படி கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ரமலானை அடைந்ததற்கு வரும் ஆண்டு ரமலான் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு தான் இன்றைய மக்கள் முஸ்லிம்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கால சூழலில் ரமலானை விட்டு போனவர்கள் இனி ரமலானை தொட முடியாது, அடைய முடியாது. ரமலானை இப்பொழுது அடைந்திருப்பவர்கள் இனி பெற்றுடுவார்கள் என்ற உத்தரவாதம் யாராலும் கொடுத்திட முடியாது. ரமலான் இவர்களை விட்டு போனது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, ரமலானை விட்டு இவர்கள் போய்விட்டார்கள். இதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம் சமூகத்திலே பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ரமலானை விட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலே ரமலான் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ரமலானை விட்டு போனார்களே அந்த முன்னோர்கள், அவருடைய நன்மைகள் எந்த நிலையில் இருக்கிறது? ரமலான் செய்த அதே நன்மைகள் ரமலான் போனதற்கு பின்னாலும் அடுத்த ரமலான் வரைக்கும் அவர்கள் செய்தார்களா என்ற ஒரு கேள்வியும் அந்த ரமலான் விட்டு போனதில் ஒளிந்திருக்கிறது. இதையெல்லாம் சிந்திப்பதற்காக வேண்டிதான் இந்த வாரத்தில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு ரமலான் நிலையானது. நம் அமல்களின் நிலைகள் என்ன? இது சம்பந்தமாக அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுவார், நன்மையானவற்றை நீங்கள் செய்தால் அது உங்களுக்காகவே செய்கிறீர்கள். நீங்கள் தீமையானவற்றை செய்தால் அந்த தீமையும் உங்களுக்காகவே செய்து கொள்வீர்கள். எனவே நன்மைகளை தொடர்ந்து செய்ய அது அடுத்தவர்களுக்கோ அல்லது நம்மை சாராதவர்களுக்கோ அந்த நன்மை போகாது. நன்மைகள் செய்யக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே தனக்காகவே செய்கிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் உணர வேண்டும். ரமலானின் மாதம் தனக்கு செய்யக்கூடிய அமல் என்பது மடமைத்தனம். ரமலான் மட்டும் அல்லாஹ்வை வணங்குவது என்பது முட்டாள்தனம். ரமலான் கடந்தாலும் ரமலான் அடுத்த ரமலான் விடுகிற வரைக்கும் நான் ரமலானியாக இருப்பேன், தொடர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆணிதாக இருப்பேன் என்பதையெல்லாம் ரமலானுடைய கடைசி வாரங்களிலே ஒவ்வொரு முஸ்லிமும் நோன்பு நோக்காத அனைவரும் உறுதி பிரமாணம் இருக்க வேண்டிய ஒரு நெருக்க தருணத்திலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லடியார்களே, இப்படி ரமலான் நம்மை ஆண்டுதோடு கடந்து செல்கிறது. ஆனால் அந்த ரமலானில் நாம் செய்த அமல்கள் ரமலான் மட்டும் போகவில்லை, நம் அமல்கள் கூட தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ரமலான் நிலையானது என்பதற்கு ஏகப்பட்ட வரலாறுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே பொதிந்து கிடக்கின்றன. ரமலானிலே அடைந்தவர்களுடைய நன்மைகள் தான் விலை இல்லை. ஆனால் ரமலான் எப்படிக்கும் ஸ்டாண்டர்டு, அது எப்பவுமே காலம் வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் ரமலான் வந்துதான் இருக்கும். இதே 2 ரமலான் இந்த அளவு கூட 1446 காலம் அல்லாஹ்வால் இழுத்துக் கொண்டு வர முடியும் என்றால் இன்னும் பல ஆண்டுகள் இந்த உலகம் அழிவதற்கு போக இருக்கிறது. செய்யும் நம்மள எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? ரமலான் வருது போது நாம ஒழுங்கா இருக்கிறோமா, நாம நிலையா இருக்கிறோமா, ரமலான் செஞ்ச எல்லா ரமலானுக்கு பின்னாடியும் செய்யறோமா அப்படின்ற அந்த எண்ணங்களையே முஸ்லிம் சமூகத்திற்கு வருவது காரணம் கிடையாது. ரமலான் மாதத்துல நீங்கள் பார்க்கலாம்,
தொழுவதற்கு பதிவாகவே நடந்திருக்கிறார். தொழுகைக்குரிய இமாமுக்கு கொஞ்சம் வழி கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு இமாம்கள் அவதி வரக்கூடிய காரணம் ரமதான். ரமதானுடைய ஒவ்வொரு வக்து தொழுகையை பார்த்தால் வந்து கருவ திறக்கிறதுக்கு முன்னாடி மாமங்கள் முன்னாடி வந்து ஆஜராகிறாங்க. அது அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் எதை காட்டுது? காலையே சீக்கிரமா சாப்பிட்டு வந்தது, பள்ளிவாசல முதன்மையாக எல்லாம் வந்தது, எல்லா தொழுகையும் நேரம் கவனம் கொள்வது, இதெல்லாம் எதை காட்டுது? ஏதோ போன போகல, ஒரு முதலாவது போகல. ஈமான் யாருடைய உள்ளத்துல இருக்கிறதோ அந்த ஈமான் தான் இதெல்லாம் நம்ம செய்ய வைக்கணும். ரமலான்ல கூட நோன்பு நோக்காத குழுகாத மக்கள் நம்மளால